ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கோம்பா ஸ்டுடியோஸ் ஜிகிள்ஸ். நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ இனிமேல் போய்ட்டு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஜனநாயகம் என்ற தலைப்பில் கண்டிப்பாக நல்ல வீடியோ பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். அனைத்து அன்பர்களுமே சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பேஜஸையும் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு வீடியோ தான், கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஐ எம் ஒர்க்கிங் இன் ஈகாடு தாங்கல்லேருந்து கேகே நகர் டிப்போ கிட்டக்கிட்ட வந்துட்டேன். டிப்போவுக்கு முன்னாடி இருக்கிற இஎஸ்ஐயில் நான் இருக்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து காசி தேட்டர்கிட்ட இந்த பஸ் ஸ்டாண்டில் 45 மினிட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன். பட்டு எந்த ஒரு பஸ்ஸுமே கிடையாது நெசப்பாக்கம் போகிறதுக்கு. நல்லா கேட்டுங்க, நெசப்பாக்கம் போகிறதுக்கு பஸ்ஸே கிடையாது. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன். 3/4 மணி நேரம், தோராயமாக 3/4 மணி நேரத்தில் வெயிட் பண்ணுறேன். ஸோ எந்த பஸ்ஸுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன ஜனநாயகம் இது? என்ன ஜனநாயகம் புரியல. மக்களுக்கு நீ என்ன பண்ணுறீங்கன்னு புரியல. 3/4 மணி நேரமாக நாங்கள் உட்காந்துக்கிறோம், அதே இடத்துல உட்காந்துருக்கோம். பட் நோ ரெஸ்பான்ஸ். எந்த ஒரு வண்டியுமே அங்கே இல்லை, வண்டி வரல. நான் போக வேண்டியது நெசப்பாக்கம். காசி தேட்டர்லேருந்து நெசப்பாக்கம் போகிறதுக்கே பஸ் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்பர்களுமே யோசிச்சு பாருங்கள். ஜனநாயகத்தை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணி எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஓட்டு எப்படி போடலான்றதெல்லாம் யோசித்து போடுங்க. இந்த வாட்டி ஓட்டு போடும்போது ரொம்ப யோசித்து போடுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வரையும் எனக்கு நான் மனசார சொல்கிறேன். இது வந்து நான் லைவாக சொல்லக்கூடிய வீடியோ இது. நான் வந்து இஎஸ்ஐலேருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். இஎஸ்ஐ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே காசி தேட்டர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்முடைய ஈகாடு தாங்கலேருந்து காசி தேட்டர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தாச்சு. பட் காசி தேட்டர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தால் கூட பஸ் வரல. கிட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஜனநாயகம் புரியல எனக்கு. நான் வந்து இப்போ இஎஸ்ஐயில் இருக்கேன், இஎஸ்ஐயில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஸோ அது வண்டி வருமா வராதா, என்ன போக்குவரத்து துறை என்ன பண்ணுறாங்க எனக்கு புரியல. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கரெக்டாக டைமுக்கு வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. யாருமே வீட்டுக்கு கரெக்டாக டைமுக்கு போக முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு வந்து நான் வந்து அந்த காசி தேட்டர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறேன். இது என்னோடய சொந்த சுயசரிதை, நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து வெயிட் பண்ணுறேன். பட் ஒரு பஸ் கூட கிடையாது. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக ஒரு பஸ் கூட கிடையாது. நான் வந்தது 7:30 கூட வச்சுங்களேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 8:30 ஆக போகுது. 1 ஹவராக பஸ்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து மக்களுக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது. அதே இந்த வந்து ஜனநாயகமாகப்பட்டது எதுவுமே செய்கிறது கிடையாது. பட் செய்யக்கூடிய நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்கு கொடுங்கள். அவங்களுடைய வாக்கு வந்து ரொம்ப பொண்ணான வாக்காக நம்ம செலுத்துகிறோம். கண்டிப்பாக எதாவது செய்வாங்க. முக்கியமாக புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் என்னுடைய வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் சொல்லலாம். கண்டிப்பாக இதே வந்து காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, ஆதி திராவிட முன்னேற்ற கழகம் இதே தான் ஓடிட்டுருக்கு. ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ, எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உருவாக்குங்க. நீங்கள் தான் வருங்கால இளைஞர்கள் தான் மாற்றத்தை உருவாக்கணும். நான் வந்து இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னா இஎஸ்ஐ கேகே நகர்லேருந்து பேசுகிறேன். கேகே நகர் இஎஸ்ஐலேருந்து பேசுகிறேன். பட் பார்த்தீங்கன்னா இன்னி வரையுமே பஸ் இல்லை. 3/4 மணி நேரமாக நான் வந்து காசி தேட்டர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறேன். பஸ் இல்லை. அதே மாதிரி சரி பஸ் வராதுன்னு தெரிஞ்சு தான் ஈகாடு தாங்கலேருந்து நம்முடைய காசி தேட்டர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே வந்து நடந்து வந்து வெயிட் பண்ணுறோம். இது முன்னாடி வர வீடியோலாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போய் பாருங்கள். இல்லை அடுத்து வரக்கூடிய வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போய் பாருங்கள். எல்லாத்துலேயுமே உண்மை இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் பட்டு பார்த்து தேர்ந்தெடுங்க. பார்த்து நீங்கள் வந்து ஓட்டு போடுறத பொறுத்து தான் நம்ம ஜனநாயகம் நிலைக்குமா நிலைக்காதுன்றது பொறுத்து இருக்குது. நான் கரெக்டாக இஎஸ்ஐலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன். இந்த ஒரு தொகுப்பானது, இந்த ஒரு நேர்காணலாகப்பட்டது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நேர்காணல், இந்த ஒரு லைவ் வீடியோ நடக்கிறது தான் நாம் போடுறேன். ஸோ சுதாரிச்சிங்க. இனிமேல் பட்டாவது பார்த்து யோசித்து போடுங்க. ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பார்த்து ஓட்டு போடுங்க. பார்த்து ஓட்டு போட்டு நல்லவர்களை வந்து தேர்ந்தெடுங்க. நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்லாம் யோசித்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லது பண்ணுறாங்களா கவர்மெண்ட்டுன்றதை யோசித்து ஓட்டு போடுங்க. தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இது வந்து ஜனநாயகமே கிடையாது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு கட்டத்துக்கு போயிட்டுருக்கிறது தான் உண்மை. ஜனநாயகமே கிடையாது. மக்கள் ஜனநாயகமே கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே 3/4 மணி நேரமாக நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏசியில் நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளோமா நிற்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் நிற்கிறேன். ஸோ காசி தேட்ரு கிட்டேருந்து காசி தேட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துமே ஆளை போட முடியல. அப்படி பஸ்ஸு போட முடியலன்னா
நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஏசியில் போட போகிறீங்க?